ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா அயலி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்திராணி பாவிக்கு கதை சொல்லிட்டு இருக்கும் போதே பாவி அப்படியே தூங்கிடுதாங்க. அப்போ பார்த்தோம்னா உதய பெருமாள் வராங்க. அப்போ இந்திராணி கிட்ட சொல்கிறாங்க, நம்மளுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே இந்திராணி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதனால காலையில் 7 மணிக்கெலாம் நம்ம ஆரம்பிச்சிடணும், அதனால சீக்கிரமாகவே நீ கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, சித்தப்பா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய விஷயம். நான் காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே உதய பெருமாள் சரிதாம் அப்படின்ட்டு போகிறாங்க. அப்போ இந்திராணி 4 மணிக்கெலாம் நம்ம அலாரம் வச்சிடலாம், அப்போ நம்ம காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு நம்ம போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இதை ரித்திகா கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, காலையில் 4 மணிக்கு எந்திக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறியா? இந்த ப்ராஜெக்ட் உன் கையை விட்டு போகணும், இந்த ப்ராஜெக்ட் உனக்கு கிடைக்கக்கூடாது, இதனால் நீ ரொம்பவே அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் இது கிடைக்கலன்னா நீ எந்த அளவுக்கு நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ரித்திகா பார்த்தோம்னா அவங்க இந்திராணி 4 மணிக்கு அலாரம் வச்சுட்டு தூங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்திராணியோட ரூமுக்கு ரித்திகா வராங்க. அலாரத்தை 4 மணிலேருந்து 9 மணிக்கு வச்சுட்டு அவங்க இறங்கி வரவும் நீ காலையில் எந்திக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா சந்தோஷப்பட்டுட்டு கீழே இறங்கி வராங்க. அப்போ அயலி பார்க்குறாங்க, என்ன ரித்திகா இந்த நேரத்தில் நீ இந்திராணி என் ரூம்லேருந்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு சும்மா என்ன தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு, எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் என்ன கேட்குறது சரி தான், நீ ஃபஸ்ட்டு எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லும் போது நான் தண்ணி குடிக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிறாங்க. உன் வேலை எது உண்டுவோ அதை மட்டும் நீ பார்த்தா போகிறோன்னு என்கிட்ட இந்த மாதிரிலாம் விசாரிக்கிறத நிறுத்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா இப்படி திட்டிக்கிட்டு போகவும் இப்போ அயலிக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவ வாக்கிங் போன மாதிரிலாம் தெரியல, இவ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்த மாதிரி தான் தெரியுது, ஆனால் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு அயலி நினச்சிட்டு போகிறாங்க. அடுத்த நாள் ஆனதுமே ரித்திகா பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது செல்வநாயகி பார்த்துட்டு உடனே உதய பெருமாள்கிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாருங்கள் நம்ம மருமகள் அப்படிங்கவும். அப்போ அவங்க பார்க்குறாங்க ரித்திகா பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே பரவாயில்லையே ரித்திகா இந்த மாதிரிலாம் ரொம்ப மாறிட்டாள் அப்படின்னு உதய பெருமாள் சொல்லிட்டு இருக்கவும் உடனே செல்வநாயகி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவ ஏதோ பிரச்சனையே பண்ண போகிறா, இவ அம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாது, என்னமோ நடக்க போகுது, அது மட்டும் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே எல்லாருமே சாமி கும்பிட வரவும் அப்போ ரித்திகா அவங்க கற்பூரம் காட்டுறாங்க. அப்படி காட்டிகிட்டு இருக்கும்போது தட்டு கீழே சதறி விழுந்துடுது. உடனே எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடையவும் அடுத்து பார்த்தோம்னா உடனே ரித்திகா என்ன பண்ணுறதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ கூட உள்ளவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ உடனே செல்வநாயகி சொல்கிறாங்க, கை ஏதோ தவறுதலாக ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருச்சுது, அதுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா அயலி அதெல்லாம் சரி செஞ்சுட்டு அவங்க கற்பூரம்லாம் காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு செல்வநாயகியும் ரித்திகாவும் எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுனா கடைசியில் அந்த அயலி தட்டி பறிச்சுட்டு போயிருந்தாள் அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வழக்கம் போல எரிச்சலாக இருக்கவும் அப்போ அயலி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறோம், இந்திராணி அண்ணியை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, காலையில் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்மளுக்கு கிடைக்குது, அதுக்காக அயலி சீக்கிரமாகவே எந்திரிச்சு போகணும்னு சொன்னால் அதனால தான் அவன் 4 மணிக்கெலாம் கிளம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அயலி சொல்கிறாங்க, இல்லையே இந்திராணி அண்ணியோட கார் கூட வெளியே தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சி அடைகிறாங்க. ரித்திகா சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அப்போ உதய பெருமாள் ஐயோ என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. இந்திராணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கவும் இந்திராணின்னு சொல்லி கூப்பிடவும் இந்திராணி எந்திக்கிறாங்க. என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மணி எத்தனைன்னு பாருமா அப்படிங்கிறாங்க. உடனே இந்திராணி மணியை பார்க்குறாங்க, மணி 9 ஆகுது. ஐயோ சித்தப்பா டைம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லும் போது, என்ன இந்திராணி நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம், அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகிறதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டியே, என்ன பண்ணுறதுக்கு 9 மணி வரைக்கும் நீ தூங்கிட்டேமா அப்படிங்கும்போது, இல்லை சித்தப்பா நான் 4 மணிக்கே நான் அலாரம் வச்சேன், ஆனால் அலாரம் அடிக்கவே இல்லை, 9 மணிக்கு அலாரம் அடிக்குது, அப்போ 9 மணிக்கு யார் மாற்றி வச்சாங்கன்னு தெரியலையே, நான் 9 மணிக்கு நான் அலாரம் வைக்கவே இல்லை அப்படிங்கும்போது அப்போ உதய பெருமாள் சொல்கிறாங்க, அது எப்படிமா ஓ ரூமுக்கு யார் இந்த மாதிரிக்கு அலாரத்தை மாற்றி வச்சுருக்க முடியும், நீ தாம ஏதாவது கை தவறுதெல்லாம் வச்சிருப்ப அப்படிங்கும்போது, இல்லை சித்தப்பா எனக்கு நல்லாவே தெரியும் 4 மணிக்கு தான் நான் அலாரம் வச்சேன் அப்படிங்கவோ, ஐயோ இப்போ என்ன பண்ணாச்சு சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி அவசரமாக எரிச்சலோடு கிளம்புறாங்க. இங்கே பார்த்தோம்னா அயலிக்கு சந்தேகம் வந்துடுச்சுது, ஓஹோ இது எல்லாமே ரித்திகாவோட வேலை தான், இவ தான் நெத்திக்கு ராத்திரி போல இந்திராணி என்ன ரூம்ல இருந்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா அயலி ரித்திகாவை அழைச்சிட்டு போறாங்க கையை பிடிச்சி. உடனே ரித்திகா எதுக்காக என் கையை இழுத்துக்கு போற, கையை விடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமா நீ உண்மையை சொல்லு, நீ தானே நெத்திக்கு இந்திராணி என்ன ரூமுக்கு போன, நீ தானே அந்த அலாரத்தை மாற்றி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லும் போது, ஆமா இந்த வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் உடனே என்ன நீ கேட்டுட்டு அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாரு போய் சொல்லாத, நேற்றுக்கு ராத்திரி நான் வரும்போது நீ தான் அந்த இந்திராணி என்ன ரூம்ல இருந்து வந்துட்டு இருந்த, அப்போ கேட்டதுக்கு நான் வாக்கிங் போறதுக்காக வந்தேன்னு சொன்னேன், வாக்கிங் போறதுக்கு எதுக்காக
எதுக்காக நீ அங்கே போகணும், அதுக்கு அவசியமே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் நீ தான் இதை பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரிலாம் நீ செஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கையே, அப்புறமா என்கிட்ட நல்லா நீ வாங்கிட்டு போயிரு அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ வந்து என்கிட்ட வாங்கிட்டு போகாமல் இருந்தால் சரி, நீ எதுக்காக இப்படி அலாரத்தை மாற்றி வச்சு, அது எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, அதை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்திராணி வந்து ரித்திகா போட்டு திட்டவும், எனக்கா எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் உனக்கு அதை பற்றி எந்த அருமையும் தெரியல, அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுட்டு அப்படிங்கும்போது, இங்கே பார்த்தோம்னா இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியல, யார் இந்த மாதிரிக்கு நம்ம ரூமுக்கு வந்து அலாரத்தை மாற்றி வச்சாங்கன்னு தெரியல, இதனால் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து ரொம்பவே வந்து எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கும்போது, அப்போ உதயபெருமாள் வந்து சொல்கிறாங்க, இது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறோம் அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு, ஆனால் இப்படி பண்ணிட்டியம்மா அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து இந்திராணி சொல்கிறாங்க, சித்தப்பா என் ரூமுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க, வந்து தான் நான் போக விடாமல் தடுக்கிறதுக்காக இந்த மாதிரிக்கு அலாரத்தை மாற்றி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, உடனே உதயபெருமாள் வந்து சொல்கிறாங்க, என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் சித்தப்பா இந்த ப்ராஜெக்ட் நம்ம கையை விட்டு போகணும்னு சொல்லிட்டு யாரோ திட்டமிட்டு தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே உடனே உதயபெருமாள் செல்வநாயகி எல்லாரும் அதிர்ச்சடைகிறாங்க. இப்போ செல்வநாயகி சொல்லிட்டு இருக்கிறாங்க, யார் அப்படி பண்ணியிருப்பா, அப்படிலாம் யாரும் செஞ்சிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் செல்வநாயகிக்கு தெரிஞ்சிருது இது எல்லாமே ரித்திகாவோட இதுதான் இருக்கும், அவள் தான் இந்த மாதிரிக்கு பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வநாயகி வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க. ஆனாலும் தன்னுடைய மருமகளை காட்டி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கவும், அப்போ இந்திராணிக்கும் வந்து ரித்திகா மேலே தான் சந்தேகம் வருது, இவ தான் ஏதாவது செஞ்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் சந்தேகம் வருது. அப்போ உடனே ரித்திகா வந்து எதுவுமே பண்ணாத மாதிரிக்கு அவங்க ரொம்ப அமைதியாக நல்லவங்க போல் அவங்க இருந்துட்டு இருக்கவும், அப்போ இந்திராணி சொல்கிறாங்க, என் விஷயத்தில் யாரும் நீங்கள் இப்படிலாம் தலையிட்டீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன், இதுக்கு மேலேயே நான் சும்மா இருக்க மாட்டேன், இந்த ஒரு தடவை நான் பேசாமல் விடுறேன், ஆனால் இதை யார் பண்ணியிருக்காங்கன்னு நான் கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன், அப்படின்னு நான் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா எங்கள் அயலி வந்து ரித்திகாட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா நீ தான் செஞ்சுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சுது, அது மட்டும் இந்திராணி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு, எதுக்காக இப்படிலாம் நீ பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இது உன்னுடைய வீடு ரித்திகா, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கவோ, நீ என்னமோ நான் கூட இருந்து எல்லாம் பண்ணுற மாதிரிக்கெலாம் நீ பார்த்த மாதிரிக்கெலாம் நீ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற, இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுறேன்னா அப்புறம் என்ன நடக்கணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து அவங்க திட்டிக்கிட்டு போகவும், அடுத்து வந்து ரித்திகா ரூமுக்கு வந்துடுவாங்க. அப்போ செல்வநாயகி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன ரித்திகா இது நீ தானே பண்ணுன, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும், உடனே ரித்திகா வந்து பார்க்குறாங்க, ஆனால் அதுக்காக நான் யார்கிட்டையும் உன்னை பற்றி சொல்ல மாட்டோமா அப்படிங்கும்போது, உடனே வந்து செல்வநாயகி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு ரித்திகா நீ என்ன பண்ணாலும் சரிதான், ஆனால் அது வெளியே மாட்டிக்காமல் நீ பண்ணணும், அதில் தான் உன்னுடைய திறமையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் ரித்திகா நீ தான் வந்து இந்திராணியை வந்து இந்த ப்ராஜெக்ட் கிடைக்க விடாமல் தடுக்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, ஆனால் ஒன்று அதுக்காக நான் வந்து மாட்டிலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே ரித்திகாவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ வந்து கபிலனும் வரவும், அப்போ வந்து ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என் விஷயத்தில் இந்த அயலி ரொம்பவே தலையிட்டு இருக்கிறா, அவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிக்கிட்டு நானும் என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் இந்திராணி அண்ணி அவங்கள வீட்டை விட்டு துரத்த விடாமல் அவங்க தான் தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறாங்க, இவங்க ரெண்டு வரையும் வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படிங்கும்போது, இப்போ கபிலன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமா ரித்திகா நானும் வந்து ஒன்றை மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், இவன் வந்து அப்பான்னு கூப்பிடும்போது எப்படி இருக்கு தெரியுமா, இவனை எப்படியாவது வீட்டை விட்டு அனுப்பணும், என்னம்மா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது, உடனே இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு திட்டத்தை போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ சிவாவை வந்து செல்வநாயகி ரொம்ப நல்லவங்க போல கூப்பிடவும், உடனே செல்வநாயகி இப்படி கூப்பிடுறத பார்த்துட்டு சிவாவும் வந்து சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க, இந்த டாக்குமெண்ட்டில் போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வந்துருப்பா அப்படிங்கும்போது, என்னம்மா என்ன வாங்க சொல்கிறீங்க, நீங்கள் போய் வாங்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன்பா நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லவும், உடனே வந்து சிவாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உதயபெருமாள்கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ உதயபெருமாள் கையெழுத்து போட்டுறதுக்காக இருக்கவும் கரெக்டாக கபிலன் வந்து தடுக்கிறாங்க. இதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இது வந்து ஆஃபீஸ் டாக்குமெண்ட் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அது ஒன்றும் இல்லை, இதில் என்ன எழுதிருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதில் உள்ளது படித்து காட்டுறாங்க. இதை கேட்டதுமே உதயபெருமாள் சிவா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ சிவா சொல்கிறாங்க, இந்த டாக்குமெண்ட்டுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, செல்வநாயகி அம்மா தான் கையெழுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் வாங்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்களோட தகராறு சத்தம் கேட்டு இந்திராணி உடனே ஓடி வராங்க. அப்போ அயலி வந்துருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், பாருக்கா அந்த டாக்குமெண்ட் அப்படி படிச்சு பாரு அப்படின்னு சொல்லவும், இப்போ இந்திராணி வந்து படிச்சு பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரிக்கு அவன் எழுதி வச்சு அப்பா கிட்ட கையெழுத்து வாங்குறதுக்காக வந்திருக்கிறான், இந்த சொத்துல அவனுக்கு பங்கு வேணுமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே சிவா வந்து அயலிக்கிட்டையும் இந்திராணிக்கிட்டையும் சொல்கிறாங்க, அப்படி நான் பண்ணவே இல்லை,
ஆனாலும் வந்து சிவா எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. கபிலனும் செல்வநாயகி ரித்திகா இவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு சிவாவுக்கு எதிராகவே அவங்க பேசிகிட்டு இருக்கவும், இதுக்கு மேலே இவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்களை வீட்டை விட்டு அனுப்பிவிடு அப்படிங்கவும் அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. 2 நாள் டைம் கொடுங்க, இந்த டாக்குமெண்ட்டில் வந்து யார் இந்த மாதிரிக்கு எழுதாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்களா, அதனால் அவங்களுக்கு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லவும், அப்படி டைம் கொடுத்து அவங்க கண்டுபிடிக்கலன்னா வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவீங்களான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு இந்திராணி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவாவும் அயிலையும் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க, சீனியர் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இது எல்லாம் வந்து செல்வநாயகி அம்மா திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கப்போ அப்போ சிவா வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அயிலி வந்து சொல்கிறாங்க, இது எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டணும்னா உதய பெருமாள் வந்து உங்களை அவருடைய பையன்னு சொல்ல வைக்கணும், அதுக்கு நம்ம சூரிய நாராயணன் மாமாவை நம்ம போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சூரிய நாராயணையும் வந்து அவங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்கக்கிட்ட இந்த எல்லா விஷயத்தையும் சிவாவும் அயிலையும் சொல்லவும் இது கேட்டதுமே சூரிய நாராயணன் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போமே நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதய பெருமாளை சந்திக்கிறதுக்காக வராங்க. உதய பெருமாளை அழைச்சிட்டு வரும்போது அங்கே வீட்டில் யாருமே இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ உதய பெருமாள் கிட்ட அவங்க சூரிய நாராயணன் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவும் அவர் வந்து தன்னுடைய மகன் தான் சிவா அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. இதை வந்து இந்திராணி கேட்டுக்கிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து என்ன